ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் பண்டிகை தான். அந்த தீபம் பண்டிகையில் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறது, தீபம் வைக்கிறது தான். அந்த தீபத்தை நம்ம எப்படி இன்னும் கலர்ஃபுல்லாக வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு, பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் கலர்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கோல்டன் டஸ்ட்டும் அதே பிராண்ட் எடுத்திருக்கோம். தென் ப்ரஷஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச். ஃபஸ்ட் வந்து ஒரு நார்மல் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கலர் பேஸ் கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஒரு கவரேஜ் பண்ணி ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு காம்பினேஷன் நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்து நமக்கு ஏற்றபடி நம்ம டிசைன் வந்து அங்கங்கே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டைப்பு. ஃபைனலாக அந்த விளக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு 5 திரி போடுற மாதிரி ஒரு தீபம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் டஸ்ட் எடுத்து, அதாவது அதில் கோல்டன் இருக்குது, காப்பர் இருக்குது, ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபெவிக்ரில் டஸ்ட்டை ஒரு ஸ்பாஞ்ச் சின்ன பீஸ் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கலர் பண்ணி வச்சுருக்க விளக்கில் அங்கங்கே டச்சப் கொடுக்குறோம். அங்கங்கே கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கிளிட்டரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்படி பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்து நமக்கு இப்படி கிடைக்கும். இது வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஷேப் ஆஃப் விளக்கு எடுத்து க்ரீன் கலர் வந்து நம்ம பேஸ் கொடுத்துறோம். இதுக்கும் அதே மாதிரி இந்த கோல்டன் கலர் டஸ்ட்டை தொட்டு அங்கங்கே வச்சுக்கிறோம். இது ஒரு டைப் ஆஃப் மாடல். இது கலர் வந்து இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி பிளாக் கலர் பேஸ்லையும் வந்து கோல்டன் டஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது இப்படி தான் பண்ணணும், கலர் இது தான் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச கலர் எது வேணுமோ அதை பேஸாக கொடுத்துட்டு ஜஸ்ட் டச்சப் கொடுத்து பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியாக பண்ணலாம். இதே வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு கலர் பண்ணணும். இது ஒரு மெத்தட். வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இந்த தீபத் திருநாளை உங்கள் எல்லா வீட்டையும் கலர்ஃபுல்லாக கொண்டாட அனைவருக்கும் என் இனிய தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். அண்ட் பை பை ஃப்ரம் ரியாஸ் கிரியேஷன்.